வணக்கம். நான் இன்னைக்கு செய்ய போகிற பேர் எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போகிறேன். அதுக்கு 1/2 கிலோ கத்திரிக்காயை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். 10 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். செய்யறதுக்கு தேவையான பொருளும் எடுத்து வச்சுருக்கிறேன். முதல்ல தனியா பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். கரம் மசாலாவை எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாம் செய்ய வேண்டிய பொருள். அதுக்கப்புறம் 4 பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு துண்டு அதரக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். கறிவேப்பிலை 1, நான் 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். செய்யும்போது மறுக்கா வேணுங்கிற எல்லாம் நான் காட்டுறேன், அப்போ பார்த்துக்குங்க. நான் இப்போ கேஸில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு சூடான வெட்டி நான் அதுக்கு அப்புறம் வெங்காயம் போட போகிறேன். வதக்கிறதுக்கு போட்டுட்டுமா வெங்காயம் போட போகிறேன் வதக்கி எடுக்கிறதுக்கு. வெங்காயத்தை போட்டாச்சு. வானிலையில் வதக்கி எடுக்கிறேங்க. தக்காளி பழம் போட்டாச்சு. தக்காளி நல்லா வதங்க வச்சு மசாலா எல்லாம் போட போகிறேன். எல்லா மசாலாவும் போட போகிறேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் வதக்கி எடுத்துட்டு மிக்சியில் அரைக்க போகிறேன். இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆட்டுன்னு மிக்சியில் போட்டு அரைச்சி விழுது எடுத்து வச்சு வாட்டி தான் சப்ஜி பண்ண போகிறேன். நான் கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நான் வதக்கி எடுத்துக்கிட்டு ஆறுன வாட்டி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சு நான் பண்ண போகிறேன். இனிமேல் ஊற்றிக்கிங்க. ஊற்றினா தான் கொஞ்சம் கத்திரிக்காயை எண்ணெயில் பொரித்து எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். எண்ணெய் சூடான வாட்டி கத்திரிக்காயை பொரித்து எடுத்து வச்சுக்குங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை எண்ணெயில் போட போகிறேன் வதக்கிறதுக்கு. ஒரு கத்திரிக்காயை 4 துண்டாக எடுத்து வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுக்கணும். அந்த கோம்பை எடுக்கக்கூடாது. கோம்பை எடுக்க களைஞ்சி போயிடும். அதனால் முழுசாக அப்படியே 4 துண்டாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கணும். கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் மேலே வெந்தயம் போட போகிறேன். கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயம் வதங்கின வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சு சாந்தை போட போகிறேன். அரைச்சி சாந்தை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ கடாயில் போட போகிறேன். கத்திரிக்காயை மசாலாவில் போட போகிறேன். உப்பு போடலாம். கடைசியில் உப்பு போட போகிறேன். இப்போ மசாலா நல்லா கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு கேஸை கம்மி பண்ணி வச்சுங்க. இல்லைன்னா அடிப்பற்றி போயிடும். சட்னி அடிப்பற்றி போயிடும். கேஸை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் எல்லாம் போட்டாச்சு. கத்திரிக்காய் எண்ணெய் வெந்த வெட்டி கடைசியில் கொத்தமல்லி இலையை மேலே போட்டால் தீர்ந்து போச்சு.
எண்ணெயெல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு மேலே இப்போ நான் கொத்தமல்லி தலையை தூவி விட போகிறேன். எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சு முடிச்சுட்டேன். ஒரு பாத்திரத்தில் எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன். உங்களுக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.